Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. last two classes நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா binomial theoremனா என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். binomial theoremனா என்னன்னு பார்த்தோம். அது ரிலேட்டடான எல்லா கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம binomial theorem ரிலேட்டட்ஸான क्वेश्चंஸை பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். binomial theorem questions பார்க்குறவங்க மறக்காமல் போன 2 கிளாஸஸை பார்த்துட்டு வந்து questions பாருங்கள். questions ரொம்ப ஈஸியாக நீங்களாகவே சால்வ் பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு question, find the coefficient of x power 6 in 3 plus 2x a whole power 10. அதாவது இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு டேர்ம் x power 6ன்னு கிடைக்கும். அந்த x power 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? x power 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அது எந்த டேர்மில் வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். x power 6 எந்த டேர்மில் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? r plus 1th term pr plus 1 is equal to ncr a power n minus r b power r. இதான் ஃபார்முலா. ஸோ எனக்கு 6 கண்டுபிடிக்கணும், x power 6 கண்டுபிடிக்கணும். அது எந்த பிளேஸில் வரும்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஓகேங்களா? எந்த பிளேஸில் வரும்ன்றது தெரியாது. அதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றதை பாருங்கள். என்ன 10 10cr, ஏவோட வேல்யூ என்ன 3, என்னோட வேல்யூ 10 மைனஸ் ஆர், பியோட வேல்யூ என்ன 2x ஹோல் பவர், ஆர் என்ன தெரியாது. ஓகேங்களா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 10cr 10 மைனஸ் ஆர் 2 பவர் ஆர் x பவர் ஆர். நல்லா பாருங்கள், எனக்கு என்ன வேணும்? ஆர் இங்கே எனக்கு 6 இருக்கிற டேர்ம் வேணும். இப்போ இந்த வேல்யூ எனக்கு என்ன வேணும்? 6 வேணும். கொஷின் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 6. ஸோ இங்கே தான் எனக்கு x இருக்குது. இந்த x பவரில் எனக்கு 6 வேணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு இங்கே என்ன டேர்ம் இருக்குது? ஆர். இப்போ ஆர் ஈக்குவல் டு பவர்ஸை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். எனக்கு 6 தான் வேணும். ஸோ எக்ஸ் பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6. இதிலேருந்து எனக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? பவர்ஸ் ஆஃப் எக்ஸு நான் ஈக்குவேட் பண்ணுறேன். எனக்கு எதோட பவர் வேணும்? ஆரோட வேல்யூ வேணும். இங்கே எக்ஸ் பவர் ஆர் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் ஆர் இருக்குது, எக்ஸ் பவர் 6 இருக்குது. ஸோ எனக்கு இது ரெண்டையும் தான் நான் ஈக்குவேட் பண்ணேன்னா ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6. ஓகேங்களா? ஏன் நான் எக்ஸை மட்டும் பார்க்குறேன்? ஏன்னா கொஷினில் எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6, எக்ஸ் பவர் 6ஓட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ இதில் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். டி ஆர் ப்ளஸ் 1 அப்படின்னா T7. ஓகேங்களா? 10 சி ஆரோட வேல்யூ என்ன 6, 3 பவர் 10 மைனஸ் 6 2 பவர் 6 எக்ஸ் பவர் 6. ஓகேவா? போட்டாச்சா? ஆர் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சா? இப்போ 10C6 நான் எப்படி எழுதலாம்? 10C4ன்னு எழுதலாமா? 10 மைனஸ் 6 4, that is NCR is equal to NCN minus R. 10C4 10C4 என்ன பண்ணுவோம்? 10லேருந்து 4 வரைக்கும் டிக்ரிமெண்ட் பண்ணி 4 டைம்ஸ் 4 நம்பர்ஸ் வரைக்கும் டிக்ரிமெண்ட் பண்ணி எழுதிட்டு 1 into 2 into 3 into 4 divided by 4 factorial into 3 power 4 2 power 6 x power 6. So இதை simplify பண்ணால் 3 3s are 9, 4 2s are 8, 2 2 cancel. So 210 3 power 4 2 power 6 into x power 6. ஸோ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுதான் x power 6ஓட கோஎஃபிஷியன்ட். புரியுதுங்களா? எப்படி பண்ணியிருக்கோன்னு புரியுதா? சரி, இப்போ எனக்கு x power 6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா x power 6 எந்த டேர்மில் வருதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆர் ப்ளஸ் 1th term ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்மளுக்கு எந்த பவர் வேணுமோ அந்த பவரோட ஈக்குவேட் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஹோல் எக்ஸ்ப்ரெஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா கேட்குற கொஷினோட பவருக்கான ரிலேஷன் நம்மளுக்கு
கிடச்சிரும். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு find the coefficient of x power 15 in x square plus 1 by x cube whole power 10. ஓகேங்களா? இதுக்கும் அதே மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதுதான். t r plus 1 is equal to ncr a power n minus r b power r. என்ன டிஃப்ரென்ஸுன்றது நீங்கள் கொஷின்ஸ் பண்ணும்போது பார்ப்பீங்க. நான் ஒரு சில கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொஷின்ஸ் மட்டும் பிக் பண்ணியிருக்கேன். நம்ம பைனாமியல் தியரம் நார்மல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸு. கண்டிப்பாக மறக்காமல் எல்லா எக்ஸசைஸ் கொஷின்ஸும் நீங்களாகவே ட்ரை பண்ணுங்கள். சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்களாக போடுவீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு தெரியாது. என்னோட வேல்யூ என்ன? 10. 10cr. ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் n minus r. ஸோ 10 minus r. b-ஓட வேல்யூ என்ன? 1 by x cube whole power r. கொஷின் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாமே எக்ஸ் தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ் பவர், இதை நான் என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் 20, ஓகேவா, இன்ட்டு எக்ஸ் பவர் minus 2r into 1 divided by x power 3r எழுதலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்லா எக்ஸோட பவர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ x power 20 minus 2r minus 3r கரெக்டாக? ஏன்னா 1 by x power 3r மேலே கொண்டு போனால் x power minus 3r. ஸோ நான் பவர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆட் பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைக்கும்? 10cr x power 20 minus 5r. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? x power 15ஓட கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ x power 20 minus 5r is equal to x power 15. So gives you 20 minus 5r is equal to 15. இங்கே என்ன பண்ணோம்? இங்கேயும் எனக்கு x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. பவரில் இங்கே 6 இருக்குது, இங்கே பவரில் 6 இருக்குது. ஸோ r is equal to 6ன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ரொம்ப சிம்பிள். ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு பவர் 20 minus 5r இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும்? 15 வேணும். ஸோ 20 minus 5r is equal to 15. பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன், ஏன்னா பேஸ் சேம். ஸோ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இது இந்த சைடு வந்துச்சுன்னா 20 minus 15 5. 5 is equal to 5r. r is equal to 1. கரெக்டா? 20 minus 15 is equal to 5r. ஸோ r is equal to 1 கிடைக்கும். அந்த r is equal to 1 இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா t2 10c1 x power 20 minus 5 which is equal to 10c1 x power 15. nc1 என்ன? 10. That is n. 10 into x power 15. So coefficient of x power 15 என்ன? 10. புரிஞ்சுதுங்களா? கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா இதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொஷின். ஃபைண்ட் த மிடில் டேர்ம் in the expansion of 3 minus x cube by 6 whole power 7. மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நம்ம மிடில் டேர்மில் 2 கேஸ் பார்த்தோம். ஃபார் n odd from n even. இங்கே என்ன? n வந்து odd. n oddனா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? n plus 1 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா எத்தனை மிடில் டேர்ம்ஸ் இருக்கும்? 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ஃபார்முலா அதுக்கு? n plus 1 by 2th term அப்புறம் and n plus 1 by 2 plus 1th term. 2 மிடில் டேர்ம் இருக்குமா? ஓகே, சரி. எத்தனாவது டேர்ம்ஸ் மிடில் டேர்ம்ஸ் பாருங்கள். எனக்கு 7 இருக்குது. ஸோ 7 plus 1 by 2 2th term. 7 plus 1 by 2 plus 1th term. ஸோ எனக்கு எதெல்லாம் மிடில் டேர்ம் பாருங்கள். 7 plus 1 8 by 2. ஸோ 4th term and 5th term. 2 மிடில் டேர்ம் இருக்குது. இப்போ
4th term 5th term கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்ல, r plus 1th term. ஸோ t r plus 1 எனக்கு 4th term வேணும்னா என்ன? t4 is equal to ncr. ncr ஃபார்முலா என்ன? 7c r என்ன? 3 r plus 1. ஸோ 7c3 into a ஓட வேல்யூ என்ன? 3 n minus r. n ஓட வேல்யூ என்ன? 7 minus 3 b ஓட வேல்யூ என்ன? minus x cube by 6 whole power r. கரெக்டா? 4th term tr plus 1 is equal to ncr a power n minus r into b power r. ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். 7c3. ஸோ 7 6 5 1 2 3 3 பவர் 4 மைனஸ் இங்கே வந்துடும். ஏன்னா மைனஸை 3 times மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகேங்களா? எக்ஸ் பவர் 3 இன்ட்டு 3 எக்ஸ் பவர் 3 3s are 9 டிவைடட் பை 6 பவர் 3. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 3s are 6 3 3 cancel 7 5s are 35 into இங்கே 6 power 3 இருக்குது, இங்கே 3 power 4 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பார்க்கலாமா? 3 3 3 divided by 6 6 6 x power 9. 3 2s are 6 3 2s are 6 3 2s are 6. ஸோ என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் 105 by 4 2s are 8 x power 9. ஸோ இதுதான் உங்களோட 4th term. இதே மாதிரி 5th term கண்டுபிடிங்க. அவ்வளோதான். இது 2 தான் உங்களோட மிடில் டேர்ம்ஸ். ஓகே, புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு? ஓகேவா? இதே மாதிரி 5th term கண்டுபிடிச்சி அதோட ஆன்சர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின். ஷோ தட் 9 power n plus 1 minus 8n minus 9 is divisible by 64 whenever n is positive integer. ஏன் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க? நம்ம இவ்வளோ நேரம் n நெகட்டிவ்னு பார்க்கவே இல்லை. பைனாமியல் தியரமில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். ஓகேங்களா? சரி, n is பாசிட்டிவ் இன்டீஜர். நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷன் வந்து 64ஆல் டிவைட் ஆகும்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். To prove 9 power n plus 1 minus 8n minus 9 is equal to divisible by 64 na enna? It is the multiples of 64. So நான் அதை 64k ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? It is multiple of 64. So 64k ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். ப்ரூஃப். நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். பைனாமியல்ன்றதுனால உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸாக ஏதோ ஒரு தான் நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ 9 power n plus 1ன்னு இருக்குது. ஓகேவா? 9 power n plus 1ன்னு இருக்குது. இதை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்? 1 plus 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நான் 1 plus xன்னு ஸ்ப்ளிட் பண்ணனா எனக்கு ஈஸியாக நம்ம எக்ஸ்ப்ரெஷனை எழுதிடலாம். இல்லையா, நான் 10 minus 1ன்னு போடலாம். நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கே நெகட்டிவ் வரணும், எங்கே மைனஸ் வரும், ப்ளஸ் வரணும்னு போட்டு நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ நம்மளுக்கு எப்படினாலும் பண்ணலாம். நீங்கள் இதை 10 minus 1னாலும் பண்ணலாம், 1 plus 8னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டுமே பாசிபிள் தான். நான் பாசிட்டிவ்லேயே இருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்குன்றதுனால நான் 1 plus 8 whole power n plus 1ன்னு எடுத்துக்கிட்டேன். சாரி. இப்போ இது பைனாமியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமா நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 9 power n plus 1 whole power n plus 1 is equal to நான் என்னன்னு எழுதுகிறேன், 1 plus x whole power n plus 1. ஃபார்முலா என்ன? NC0. NC0னா இங்கே n plus 1 C
0 a வந்து இங்கே 1 ஸோ அதை விட்டுடுங்க 8 வருமா வராது ப்ளஸ் n + 1 c 0 × 1 மட்டும் வரும் இங்கே 8 ஓகே ப்ளஸ் n + 1 c 1 c 2 8 ஸ்கொயர் ப்ளஸ் till n + 1 cn 8 பவர் n அது வரைக்கும் போகுமா இதான ஃபார்முலா nc0 + nc1x + nc2x² + nc2 3x³ அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ nc0 என்ன 1 ப்ளஸ் n + 1 c1 என்ன வரும் n + 1 × 8 that is nc1னா n தான் ஸோ இங்கே n-க்கு பதிலாக n + 1 இருக்குது ஸோ n + 1 × 8 இங்கே பாருங்கள் இங்கே எல்லா டேர்ம்ஸ்லேயும் 8 ஸ்கொயர் இருக்கும் கரெக்டாக எல்லா டேர்ம்ஸ்லேயும் 8 ஸ்கொயர் இருக்குமா கண்டிப்பாக ஏன் நான் 8 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 64 வேணும் ஸோ 8 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 64 ஸோ நான் எல்லா டேர்ம்ஸ்லேயும் 8 ஸ்கொயர் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணலாம் 64 நீங்கள் நல்லா பாருங்கள் சப்போஸ் நான் இங்கே 10 - 1ன்னு போடுறேன் அப்படின்னா 10 - 1ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட்ஸில் வரும் அப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏன் அந்த மாதிரி சூஸ் பண்ணலன்றது கொஷினுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம் இட் இஸ் a multiple of 64 ஸோ 1 + 8ன்னு எடுத்தால் தான் feasible ஓகேவா ஏன் நம்ம 10 - 1 எடுக்கலன்றதுக்கு அதான் அர்த்தம் ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன் 8 ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன் எல்லாத்துலேருந்தும் 8 ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன் என்ன வரும் பாருங்கள் n + 1 c2 வருமா ப்ளஸ் அதே மாதிரி n + 1 c3 வெறும் 8 இருக்குமா ஏன்னா 8³ இருக்கும் நெக்ஸ்ட்டு டேர்மில் 8³ இருக்கும் ஸோ அதில் 8 ஸ்கொயர் எடுத்துகிட்டு எனக்கு வெறும் 8 மட்டும் இருக்கும் அதே மாதிரி till n + 1 cn 8 n - 2 டேர்ம் வெளியே எடுத்துட்டேன் ஸோ n - 2 கரெக்டாக 8ல் 2 வெளியே எடுத்துட்டேன் ஸோ n - 2 ஓகேவா சரி இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணனா என்ன வரும் 1 + 8n + 8ன்னு கிடைக்குமா ப்ளஸ் 8 ஸ்கொயர் என்ன 64 ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும் இந்த ஹோல் டேர்மையும் நான் கேன்னு எடுத்துக்கிட்டேன் n + 1 c2 + n + 1 c3 × 8 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நான் ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டேன் தட் இஸ் நத்திங் பட் k ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா என்ன வரும் 8n + 8 + 1 என்ன 9 + 64k ஓகேவா ஸோ 9 பவர் n + 1 நம்ம இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் 9 பவர் n + 1 is equal to 8n + 9 + 64k ஸோ 9 பவர் n + 1 minus 8n minus 9 is equal to 64 times k இங்கே பாருங்க sorry to prove என்ன 9 power n + 1 minus 8n minus 9 is equal to 64k 9 power minus 9 is equal to 64k ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம ப்ரூவ் பண்ணி ஆச்சு புரியுதுங்களா இது மாதிரி இன்னொரு கொஷின்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா புரிஞ்சுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஃபைண்ட் த லாஸ்ட் 2 digit ஆஃப் 3 power 600 3 power 600ஓட நம்ம 3 600 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட லாஸ்ட்டு 2 digit கேட்குறாங்க ஓகேங்களா பார்க்கலாமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் பைனாமியல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குன்னு பாருங்கள் 3 power 600 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 power 600 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 300 எழுதலாமா ஓகே ஏன்னா நம்ம 3ன்ற டேர்மை என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது ஓகேங்களா நம்ம அதை 2 + 1ன்னு வரும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வேறு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணனா இப்போ என்ன வரும் 9 power 300ன்னு வருமா அதை நான் எப்படி எழுதலாம் 10 - 1 ஹோல் பவர் 300ன்னு எழுதலாமா ஈஸியாக 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா
10 பவர்ஸில் வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ஸ் லாஸ்ட்டு 2 டிஜிட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 10 - 1 ஹோல் பவர் 300. சரி, இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 10 - 1 ஹோல் பவர் 300னா ஃபார்முலா என்ன? பைனாமியல் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். என்னன்றது என்ன? 300, C0, ஏன்றது என்ன? 10 பவர் 300 ஹையர் பவர்ஸ். ஃபஸ்ட்டு வேல்யூவோட ஹையர் பவர். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஆல்டர்னேட் சைன் வந்து மைனஸ் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி உள்ளே போய் போட்டாலும் சரி. ஸோ -300 C1 NC1 இன்ட்டு ஏவோட பவர்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். 300 - 1 என்ன? 299. பியோட பவர் என்ன? 1 எனிதிங் பவர் 1 என்ன உங்களுக்கு வரும்? அதே தானே வரும். 1 பவர் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? எனிதிங் பவர் 1 தான். ஸோ அதை நம்ம போடவே தேவையில்ல. இங்கே ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் 300 C2 10 பவர் 298 மைனஸ் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் till 300 C எது வரைக்கும் போகும்? 300 C எது வரைக்கும் போகும் பாருங்கள். இங்கே n வரைக்கும் போகும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 298 300 C 298 10 பவர் 2 ப்ளஸ் n - r 2 ப்ளஸ் 300 C 299 into 10 power 1. இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ். கரெக்டாக? ப்ளஸ்னா இங்கே மைனஸ். அகைன் இங்கே ப்ளஸ். எல்லாம் இப்படி எழுதலாம். மைனஸ் போட்டாச்சு. டில் என்ன வரும்? இப்போ எங்கே 1 வந்து பாசிட்டிவ், இப்போ C1க்கு நெகட்டிவ் வருது. அந்த மாதிரி C நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்துட்டு அங்கே வரும். எங்கெல்லாம் ஆட் இருக்கோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரும். ஸோ 300 C 298 10 பவர் 2. ஓகேவா? 10 பவர் 2. அப்போ 1 பவர் 298. ஸோ பாசிட்டிவ் வந்துடும். ஓகேங்களா? மைனஸ் 300 C 299 10 பவர் 1. அதாவது இதோட பவர் தான் பார்க்கணும். 10 பவர் 1 ப்ளஸ் 300 C 300 10 பவர் 0. ஓகேவா? சரியா? இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். 300 C0 NC0 என்ன? 1. ஸோ 10 பவர் 300 மைனஸ் 300 இன்ட்டு 10 பவர் 299 ப்ளஸ் 300 C2 இன்ட்டு 10 பவர் 298 மைனஸ் டாட் ப்ளஸ் இங்கே 300 298 எப்படி எழுதலாம் பாருங்கள். NCR is equal to NCN minus R. ஸோ 300 C2 10 ஸ்கொயர் என்ன? 100 மைனஸ் 300 C1. ஸோ 300 தான். 300 இன்ட்டு 10 ப்ளஸ் NCN என்ன? 1. ஓகேவா? எழுதியாச்சா? இது எல்லாத்துலேருந்தும் நான் என்ன பண்ண போகிறேன்? 100 காமனாக எடுத்துக்க போகிறேன். 100 காமனாக எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். 10 ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன். ஏன் நான் 100 காமனாக எடுக்கிறேன்? ஏன்னா நான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 100 டேர்ம்ஸ் வெளியே எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? லாஸ்ட்டாக 2 0 ஆட் பண்ணிக்கலாமா? அது கூட எந்த எக்ஸ்க்ளூட் ஆகுதோ அந்த டேர்மை மட்டும் விட்டுடலாம். ஓகேங்களா? அதனால் 100 நான் காமனாக எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 10 பவர் 2னா 10 பவர் 298 மைனஸ் 300 இன்ட்டு 10 பவர் 297 ப்ளஸ் 300 C2 10 பவர் 296 மைனஸ் ப்ளஸ்
300 C2 100 காமனாக எடுத்துட்டேன் மைனஸ் இதிலேருந்து 100 எடுத்துட்டேன்னா என்ன வரும் -30 கரெக்டாக -30 ப்ளஸ் 1 இப்போ பாருங்கள் இது எல்லாமே எனக்கு ஒரு வேல்யூ வரும் ஓகேவா அப்போ எனக்கு என்ன கிடைக்குங்க 100 டைம்ஸ் k ப்ளஸ் 1 ஓகேங்களா இப்போ 100 டைம்ஸ் k ப்ளஸ் 1னா நீங்கள் நல்லா பாருங்கள் எனக்கு எந்த டேர்ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே 4 5 6ன்னு ஒரு டேர்ம் வருது இது கூட நான் 100 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வரும் 4 5 6 00ன்னு வரும் இது கூட நான் 1 ஆட் பண்ணுறேன் அப்போ எனக்கு என்ன வரும் 4 5 6 0 1 லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வருது 0 லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வருது 0 1 தான் வரும் 100k ப்ளஸ் 1 அப்படின்னா 100 எந்த நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் கூட 2 0 ஆட் ஆகிடுமா அது கூட நான் 1 ஆட் பண்ணணும் ஏன்னா எனக்கு இங்கே தனியாக 1 இருக்குது ஓகேவா தனியாக 1 இருக்குது அந்த 1 ஆட் பண்ணனா என்ன வரும் 0 கூட 1 ஆட் பண்ணனா 0 1ன்னு வரும் எந்த நம்பர் வேணால் முன்னாடி இருக்கலாம் அப்போ கடைசியாக எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எனக்கு என்னவாக தான் இருக்கும் 0 1 தான் இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த மாதிரி எந்த கொஷின்னாலும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம் 3 power 600 இல்லை நீங்களாவே ஓனாக ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம் பைனாமியல் தியரம்னால நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் பாருங்கள் நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ரெஷனையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஸோ பைனாமியல் தியரம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இது JW பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பைனாமியல் தியரம் மறக்காமல் புரிஞ்சு படிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் நடத்துனதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பைனாமியல் தியரம் பிடிச்சிருக்கும் நான் எல்லாமே புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள் அவங்களும் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரோட சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி நீங்கள் 10th படித்தது தான் அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை மட்டும் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெக்சர் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேன் until then thank you